பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்னன்னா சின்ன பொண்ணு, விருந்து வைக்கவனே வந்தோம், விருந்தையும் காணல, ஒரு மருந்தையும் காணல. ஆமா, இவியல விருந்து வைக்காவ, ஏன்னா இவியல 60ஆம் கல்யாணம் இல்லையா, ராணியக்கா விருந்து வைக்காவ. என்னன்னா இழுவ, உனக்கு என்ன பார்த்தா நக்கலவா இருக்கு, என்ன பார்த்தா 60ஆம் கல்யாணம் பண்ணிய மாதிரியே இருக்கு. ஆமா, இதுக்கு 4 முடிக்கும் டை அடிச்சு எடுத்து தெரிஞ்சா கிளவி என்ன குமரியாவா முடியும். இங்க பாருமா, இந்த கிழவின்னு சொல்லியதோ என் வயசை பத்தி பேசுற வேலையே வச்சிருக்காத பத்துக்க. பேசின யாரு எவானி பார்க்க மாட்டேன், வாயில வந்ததை சொல்லிடுவேன் பத்துக்க. ஏக்கா, நான் சொல்லியேன்னு தப்பா நினைக்காதுங்கக்கா. இங்க வர வர நல்லா கோவம் வேற படுறீங்க. ஒரு வாட்டியானா ஹாஸ்பிட்டலு போய் ஒரு சுகரும் பிபியும் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிடுங்கக்கா. ஏன் சொல்லியனா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அத்தானம் பிள்ளையும் பாவம் பார்த்தீங்களா, அதனாலதான் சொல்லி. இதுவும் ஏதோ பொறாமையில சொல்லி நினைக்காதுங்க. இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் டென்ஷன் தான் ஆயிட்டு இருக்கிறீங்க. செக் பண்றதுலாம் தப்பே இல்லக்கா. ஒருவேளை இழுவ சொல்லியது உண்மையாதான் இருக்குமோ, நமக்கு பிபி ஏதாவது இருக்குதோ. ஆமா, வர வர எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட தான் செய்யும். அவ சொல்றதுல ஒரு உண்மை இருக்கதான் செய்யுது. யோசி, நல்லா யோசி. பிபி எல்லாம் இருந்தாதான் இப்படி அடிக்க போய் கோவம் வருமோ. ஆமாக்கா, நாளை கொண்டு போய் செக் பண்ணிருங்க. உங்க உடம்பு சூழ்நிலை பார்த்துடுங்க. வயசாவது பத்தியலா எதை சொல்லாதன்னு சொல்லியனும் அதை சொல்லாதன திரும்ப திரும்ப கடுப்பாவது இல்லையா. பாத்தியலா மறுபடி உங்களுக்கு டென்ஷன் தான் வருது. ஆமா, என்னமோ எனக்கு உமாச்சுல கரெக்ட்னு தான் தோணுது. 4 முடி என்ன 2 பேருமே பிபின்னு தான் சொல்லி அழுவ. ஒருவேளை இருக்குமோ? இருக்கும்க்கா, கண்டிப்பா இருக்கும். நாளைக்கு போய் செக் பண்ணியது நல்லதுதான். இருக்கோ இல்லையோ, இவ்வளோலே இருக்குன்னு சொல்லிட்டு என் மனசுல நம்ப வச்சிருவளோ போல இருக்கு. எனக்கு ஒன்றும் பிபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்க பேசியதுல எனக்கு கோவம் வருது, மற்றபடி நான் நார்மலா தான் இருக்கேன். பாப்போம், நீங்க நார்மல் இப்பவே தெரிஞ்சிடும். எல்லாரும் வாங்கம்மா, நானே உங்களை கூப்பிடணும்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு அரவிந்துக்கும் அஜிதாவுக்கும் விருந்து குடிக்கம்மா, உங்களையும் கூப்பிட்டு உங்களுக்கும் சாப்பாடு தரலான்னு தான் நினைச்சேன். நீங்களே வந்துட்டிய. அக்கா, சாப்பாடுங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சா நாங்க யாரும் கூப்பிடாமலே போயிடுவோம், தெரியாதா? அது தெரிஞ்சதுதான் உமா, இருந்தாலும் இங்க குடுக்கறது எப்படி தெரிஞ்சு? என்னக்கா, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? எங்க கூட ஒரு மோப்பம் பிடிச்ச ஆள் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்லிச்சு. சின்ன பொண்ணு, நீ யாரை பார்த்து இப்ப மோப்பம் பிடிச்ச ஆள்னு சொன்னா? அத்திலக்கா, உங்களுக்கு பிபி கன்ஃபார்மா இருக்கு. இப்பதான் டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன டென்ஷன் ஆயாச்சா? என்ன சொன்னாலே நீ வாயை மூடிட்டு இருக்கதான் நல்லது வசந்தி உனக்கு. ராணியக்கா, நீங்க உள்ள போங்க. ஏதாவது அரியணுமா பறக்கணுமா என்னென்னலாம் செய்யும், எடுத்துட்டு வாங்கக்கா. வேண்டாமா, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போனா போதும். லட்சுமி வந்து எல்லா வேலையும் கொஞ்சம் செய்து தந்தா. எங்கக்கா அந்த பிள்ளைய காணல? அஜிதாவும் பூங்குடியும் உள்ள ரூம்ல இருக்கவுமா, வர சொல்லட்டா? வேண்டாக்கா, அதோ பேசிட்டு எடுத்துட்டு வரட்டு, நாங்க வெயிட் பண்ணியோம். சரிம்மா, அடுப்புல குழம்பு இருந்து நான் போய் பாக்குறேன், நீங்க வந்து பேசிட்டு இருங்க. என்ன 4 முடி முகம் எல்லாம் ஃப்ளோரை பார்த்துட்டு இருக்கு? ஏன் நான் என்ன சொன்னாலும் என்ன நீங்க உடைக்கிட்டே இருக்குதிய? நான் ஏன் போக்குல தானே இருக்கேன் அதை விட்டு. அப்படிலாம் சும்மா விட முடியுமா? பேசுங்க. வசந்திக்கா, நீங்களே இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா. இவ எதுக்கு இப்ப இங்க வந்தான்னு தெரியலையே. ஏங்கிதா, என்னாச்சு? கோவமா வேற வந்துருக்கியா? ஏன்? நான் இவ்வளவு நாளும் உங்களை தான் நம்பினேன், ரொம்பவே நம்பினேன். ஆனா நீங்களே என் தோப்புல கிடந்த மாங்காயும் முருங்கைக்காயும் பறிச்சு மீன் கடையில போய் வித்துருக்குதியே. எது? நான் வித்தனா? உங்ககிட்ட ஏமா சொல்லி தந்தா? ஆமா, நான் நீ என்கிட்ட சொன்ன ஆளெல்லாம் உங்கள்கிட்ட கூட்டு கண்டு விடி. நீங்க தானே பறிச்சீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க. பாரு கீதா, அன்னைக்கு உங்ககிட்ட கேட்ட நான் பறிச்சேன் இல்லையா, அது மட்டும்தான். அது இல்லாம நான் ஒன்றும் பறிச்சல. என்கிட்ட சொன்னவங்க உங்களை தான் சொன்னாங்க. ஊரு உலகம் 1000 சொல்லும், அதை நம்பி நீ என்கிட்ட சண்டை வந்துருக்கியா? சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பிபி இருக்கு, நீங்க டென்ஷன் ஆவறீங்க. நீ உண்மைதானா? சும்மா இருடா, இவா ஒருத்தி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கா, என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கியா? கன்ஃபார்ம்க்கா உங்களுக்கு இதெல்லாம் முத்தின ஸ்டேஜ் தான். ஒருவேளை இருக்குமோ? ஒருவேளை இருந்தா கூட இவ்வளவு கம்மியாச்சும் ஒத்துக்க கூடாது. அப்புறம் இவ்வளவு நம்மள ஊரு ஃபுல்லா சொல்லி பேஷண்டாவே ஆக்கிடுவாளுவ. இப்படியே சமாளிப்போம். கீதா, நான் எல்லாம் எதுவும் பறிக்கல. உன்கிட்ட யாரு சொன்னா? என்னக்கா இப்படி சிரிச்சிட்டு பேசுறிய? பாத்தியா சின்ன பொண்ணு, மாங்காயை பறிச்சு வித்ததும் இல்லாம சிரிப்பு வேற. இன்னைக்கு நான் போய் என் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி கொடுத்து இவங்க ஹஸ்பண்ட பேச சொல்லி பாரு இன்னைக்கு என்ன நடக்குது. நீ என்னன்னா இவ இப்படி சொல்லிட்டு போறா? சிரிச்சா அவ கோவப்படியா, கோவப்பட்டா நீங்க பேஷண்ட்னு சொல்றிய. எதுக்கெல்லாம் நான் பயப்பட? கன்ஃபார்ம் பிபி தான். டென்ஷன் ஆயிட்டியா? வாங்கணும், அப்புறம் வந்துட்டாளுவ.